அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்களோட விக்மா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஒரு டாபிக் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அரக்கன் ஆர்மியினுடைய தற்போதைய நிலைமை, சீனா எடுக்கப்படுகிற முடிவுகள், அமெரிக்கா ஆல்மோஸ்ட் உள்ள நுழையிறதா ஒரு சில தகவல்கள் அரசியல் புரட்சிலாம் வந்துருச்சு. அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்யாவுக்கு நாங்கள் உதவி செய்ய போகிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகள், சீனாவும் குறிப்பாக தனியார் இராணுவத்தை கொண்டு நாங்கள் உள்ளே இறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி, லைக் வேகனர் மாதிரி ட்ரூப் இருக்கு இல்லையா, அந்த களத்துக்குள்ளே இறக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக தென்படுகிறது. ஒரு பெரிய முற்றல் மோதல். இதையெல்லாம் தாண்டி பங்களாதேஷனுடைய பிரச்சனை எப்படி இந்தியாவுக்கு சாதகமாக அமையும், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்றது இந்த பதிவில் மிக பிரதானமாக இருக்க போகிறது. மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்தியா சீனானுடைய ரிலேஷன்ஷிப் 75வது ஆண்டு குறிப்பாக டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் நாங்கள் வளர்த்த போகிறோம்னு இந்த செலிப்ரேஷனில் 6 முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயிருக்கிறது. ஸோ என்ன நிகழ்வுகள், என்ன நடக்க போகிறது, எப்படி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் மிக முக்கிய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முதல் செய்தி ஒரு ஹாப்பியஸ்ட் செய்தி. குறிப்பாக ரஷ்யா செய்த தரமான ஒரு சம்பவம். கேன்சருக்கான வேக்சின், தடுப்பு மருந்து நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். இந்த தடுப்பு மருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிட்டிசன்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதை நம்பி பல கோடி சம்பாதித்து விடலாம் என்று பல வழக்கம் போல அமைப்புகள்லாம் பயங்கரமாக முயற்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி ரஷ்யா இந்த இடத்துல கேன்சர் வேக்சினுக்கு நாங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாண்டட் பர்சனுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக நாங்கள் டெஸ்டிஃபை பண்ணிட்டோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு கிட்டத்தட்ட சப்மிட் பண்ணியிருக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு என்ன, கேன்சரால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு இது இலவசம் அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒன்று சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இன்று அஜித் தோவல் அவர்கள் சீனாவுக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. சீனா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் 75வது ஆனிவர்சரியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், இந்தியாவும் சீனாவும். இந்த 75வது வருடத்தின் நினைவாக இனி இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்லாம் நிறைய வரணும். இனி சீனாவும் இந்தியாவும் முன்பு இருந்த நிலைகளாம் தாண்டி பெரிய அளவுக்கு நட்பின் அடிப்படையில் செயல்படுவதாக உறுதியளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கிறது. அந்த எல்லை பகுதியில் ஆற்றங்கரை தாண்டி ஒரு பெரிய ரிவர் ஒன்று இருக்கு, பார்டர் ரிவர் கோஆப்ரேஷன் ஒன்று அக்ரிமெண்ட்டு, அப்புறம் நேட்டுலா பார்டர் ட்ரேடு ஒன்று, அப்புறம் கைலாஷ் மான்சவர் யாத்திரா நாங்கள் ரிசப்ஷன்னா திரும்பி நாங்கள் ஒப்புதல் கொடுக்குறோன்ற மாதிரி மிக 6 முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்தாக இருக்கிறது. ஸோ இந்தியா சீனா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நெருங்கி வருது அப்படின்னாவே அமெரிக்கா தரப்புல கண்டிப்பாக உற்று நோக்க தான் செய்வாங்க. உற்று நோக்கிட்டு இன்று ஜாக் சல்லிவனா இருக்கட்டும், இல்லை அமெரிக்க தரப்புல ஜான் கிர்பி அவர்களா இருக்கட்டும், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட ரோஹிங்யானுடைய அகதிகள் இருக்கக்கூடிய பகுதி ராக்கைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ராக்கைன் ஸ்டேட்டு தற்பொழுது அரக்கன் ஆர்மியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போனதுனால இன்னும் ரொம்ப கொடுமைகளை அனுபவித்துட்டு இருக்காங்க. அதை ஜுண்டா ராணுவம் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லாதனால சீனானோட உதவியோடு இது பண்றதுனால நாங்கள் தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நிச்சயம் நாங்கள் தலையிடவும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க மியான்மரில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, எந்த பகுதினா உங்களுக்கு வரைபடத்தில் காட்டுறேன். இந்த வரைபடம் ஏற்கனவே உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். மியான்மரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி ராக்கைன் ஸ்டேட்னுவாங்க. இந்த ராக்கைன் ஸ்டேட் மட்டும் யாருடைய கட்டுப்பாட்டில் இப்போ வந்துருச்சு, அரக்கன் ஆர்மியுடைய கட்டுப்பாட்டுக்கு கயாஃபியூ அப்படின்ற ஒரு முக்கியமான பகுதி. அந்த கயாஃபியூன்ற பகுதியை நோட் பண்ணிக்கோங்க. அங்கதான் சீனா பேக்டு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சீனானுடைய டீப் சி போர்ட் சைட் அங்கதான் இருக்கு. மியான்மர் சீனானுடைய ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன். அப்ப மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியை இப்ப யாரோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு, அரக்கன் ஆர்மியுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. சரி, இது சீனாவுக்கு ஒரு ட்ரபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் பங்களாதேஷுக்கு அதை விட முக்கியமான ட்ரபிள். பங்களாதேஷ் கொஞ்சம் கொய்யோ மொய்யோன்னு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அரக்கன் ஆர்மி தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளை ட்ரோன் மூலியமா தாக்கல் நடத்தி நேற்று வரைக்கும் 270ன்றாங்க. இப்போ அடுத்து கொஞ்சம் 300 பக்கம்
பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியும் சேர்ந்து அரக்கன் ஆர்மி வந்து கைப்பற்றியிருக்காங்க. இந்த வீடியோ பதிவுகள்லாம் என்ன பிரத்யோக வீடியோ பதிவுகள் அப்படின்னா, அந்த ராக்கைன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அதிகமான அந்த அகதிகள், அதாவது ரோஹிங்காம் அகதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லை பகுதியிலேருந்து அந்த பக்கம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லா எந்த அளவுக்கு ஒரே ஒருத்தர் கூட இந்த பக்கம் இருக்கக்கூடாது, அத்தனை பேருமே கிளம்பி அந்த பக்கம் போயிடுங்க, எந்த பக்கம் போயிடுங்க, பங்களாதேஷுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் நான் போன வீடியோ பதிவில் அமெரிக்காவுடைய மதிப்பில் $1000 சொன்னா $1000 இல்ல, ₹1000 பக்கம் தான். இந்திய மதிப்பில் வெறும் ₹1000 தான் மாசத்துக்கே கொடுக்குறாங்க. அதை வைத்து தான் அந்த ரோஹிங்காம் அகதிகள் வந்து காலத்தை ஓட்டணும். அதனால அவங்க எல்லை கடந்து இந்த பக்கம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அதையும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறப்ப இப்ப இந்த பக்கம் ஒரு 10 லட்சம் அகதிகள், அந்த பக்கம் ஆல்ரெடி மியான்மர்ல பெரிய அகதிகள் இருக்காங்க. இப்ப அரக்கன் ஆர்மி ரொம்ப ஃபுல் பிளஜா இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் கூட இந்த பக்கம் கூட அத்தனை பேருமே வந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரோஹிங்காம் ரெஃப்யூஜிஸ்க்கு அகதிகளுக்குன்னு ஒரு சர்வதேச கமிட்டி இருக்குல்ல, அந்த சர்வதேச கமிட்டி வந்து ஒரு அறைகோல் விடுத்திருக்காங்க. 1970 காலகட்டத்தில இருந்து எங்களுக்கு ஒரு தனிநாடுக்கான கோரிக்கையில மியான்மர் பகுதியிலும் பங்களாதேஷ் பகுதியிலிருந்து பிரிச்சு எங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தோம். சொல்லனா துயரங்களை அனுபவித்திருந்தோம். அதுவும் இப்ப புதுசா வந்திருக்கிற அரக்கன் ஆர்மி வந்து ஈவு இறக்கமே இல்லாத ஒரு தாக்குதல் நடத்தி இருக்காங்க. ஏற்கனவே மியான்மர்ல இருக்கக்கூடிய இராணுவம் பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருந்தது. சரி, அவங்க கிட்ட இருந்து தப்பி பிழைச்சி கொஞ்சம் இந்த பக்கம் ஓரத்துல வந்து இருந்தோம். இப்ப அரக்கன் ஆர்மி தனது கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு அதை விட இன்னும் கொடுமையான தாக்குதல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. நாங்க மேற்கொண்டு பங்களாதேஷுக்கு போனோம் அப்படின்னா பங்களாதேஷ்லயே வந்து அதை விட நெருக்கடியான சூழ்நிலை, அங்க இன்னும் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. எங்க போறது நாங்க அப்படின்ற ஒரு சர்வதேசத்துக்கு ஒரு அறைகோவல் மாதிரி ஒரு அழைப்பை விடுத்திருக்காங்க. இந்த அழைப்பு தான் இன்று அமெரிக்கா தரப்புல வந்து ஒரு சான்ஸா எடுத்திருக்கிறாங்க. ஓகே, நாங்க உள்ள வந்து நுழைய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்காங்க. இப்ப மிக ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனைங்க. என்ன திருப்பு முனை அப்படின்னா, இந்த ஜூண்டா ராணுவம் இருக்கு இல்லையா, இப்ப ராணுவ கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறது. இந்த ராணுவ கட்டுப்பாடு என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு வாங் யீ அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. சீனாவுடைய வாங் யீ. இந்த வாங் யீ இவரும் என்ன முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்கன்னா, சரி ஓகே, அந்த ரெபல்ஸ்னுடைய தொல்லை தாங்க முடியல, அதனால நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று, அதாவது இந்த பணம் கொடுத்தா வந்து வேலை செய்வாங்கல்ல, அந்த மாதிரியான ஃபோர்ஸை வந்து உள்ளே இறக்கலாம். லைக் நம்ம வேகனாரை சொல்லலாம். வேகனார் எப்படி உள்ள நுழைஞ்சி இராணுவத்துக்காக நிறைய சூடான் அந்த பகுதியெல்லாம் பெரிய அளவு வேலை செய்யறாங்களா, அதே மாதிரி நம்ம இங்கேயும் இறக்கிடலாம், ரெபல்ஸ்னுடைய கட்டுப்பாடு தனது நாட்டுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்ப தனியார் இராணுவம் அங்க இருக்கக்கூடிய மியான்மரோட இராணுவத்துக்கு இணையா வந்தோம் அப்படின்னா அரக்கான் ஆர்மியை அடிச்சு நொறுக்குனாங்கன்னா அது வந்து பங்களாதேஷுக்கு சாதகமா தானே அமையும். இதுல போய் இந்தியாவுக்கு என்ன ஒரு பலன் வரலாம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா. அந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு, வரைபடம். இந்த வரைபடத்துல என்ன சொல்ல வருது அப்படின்னா, சீனானுடைய ரொம்ப நாள் ஒரு கனவு என்ன அப்படின்னா, அவங்களுடைய எக்கனாமிக் காரிடர்னுடைய பார்த்து அமைக்கணும். அந்த எக்கனாமிக் காரிடர் நார்மலா சவுதி அரேபியா, ஏமன் இந்த வழியா கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த பிளாக் கலர் கோடை விட்டுருங்க, இந்த சிவப்பு கலர் கோடு மலாக்கா ஸ்டேட் வழியா மலேசியா வழியா இந்த பக்கம் போய் சுத்தி கொண்டு போய் சேர்த்தணும். அதனால 2 பாதையை உருவாக்குறாங்க. ஒன்று வந்து குவாடர் போர்ட்டு தான் வந்து சிபிஇசின்னு சொல்லுவாங்க, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர். அங்கே சீஜியாங் ப்ராவினன்ஸ் வழியாக கொண்டு போயிடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா, அவங்க குறிப்பாக மியான்மர் அந்த கொப்பியான்ஸ் என்ற பகுதி இருக்கு இல்லையா, கொப்பியாக் அப்படின்ற ஒரு பகுதியை தான் மிக முக்கியமான பாதையை வைத்து அங்கே ஒரு போர்ட்டை உருவாக்கி அங்கே ஒரு பைப் லைனை கிரியேட் பண்ணி அந்த பைப் லைன் மூலியமாகவும் கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த பாதையை வந்து ஃபுல்லாக பாதிக்கு மேலே வந்து சுருட்டிட்டாங்க. அது உங்களுக்கு இன்னொரு பார்த்து சொல்லணும் அப்படின்னா, சீனாவுடைய மிகப்பெரிய ஒரு கனவு திட்டமும் கூட பங்களாதேஷ், சீனா, இந்தியா, மியான்மர் எக்கனாமிக் காரிடரை உருவாக்கணும். குறிப்பாக இந்தியாவிலிருந்து கொல்கத்தாவிலிருந்து பங்களாதேஷ் இந்த வழியா மியான்மர் வழியா கொண்டு வரணும்னு ஒரு திட்டம். திட்டம் நம்பர் 2 என்னன்னா, இந்த நீல கலர் இப்போ ஆல்ரெடி அது ப்ராஜெக்ட்ல இருக்கு, சைனா மியான்மர் எக்கனாமிக் காரிடர். இன்னொன்று வந்து சீனா மியான்மர் ஆயில் அண்ட் கேஸ் பைப் லைன். இது 3 கலர்ல இருக்கு, அந்த ப்ளூ கலரும் பிங்க் கலரும் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த 2 பைப் லைன்ல மிக முக்கியமான ரிசோர்ஸ் என்ன அப்படின்னா அந்த கப்பியாங் பகுதி. அந்த கப்பியாங் பகுதி தான் இப்ப யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அரக்கன் ஆர்மியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சரி, இப்ப சீனா பயங்கரமா ட்ரை பண்ணாங்க. இப்ப 2017 காலகட்டத்தில இருந்தே அந்த குறிப்பிட்ட பகுதியை ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அந்த கப்பியாங் பகுதி இருக்கு இல்லையா,
அந்த பகுதியை வந்து அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த ட்ரபிளுக்கு 2 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, ரோஹிங்யாம் வந்து அந்த பகுதியை கொஞ்சம் மேஜராக எடுத்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்தாங்க. அமெரிக்காவுடைய உதவி அது எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்தாங்க. 2வது என்னன்னா, ஆளுகின்ற அரசாங்கமே வந்து கொஞ்சம் அப்போ அரசாங்கத்தோட பேசி கேட்டு அது இதுன்னு பண்ணலாம். 2021 இராணுவ புரட்சி ஏற்பட்டது. அந்த இராணுவ புரட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் முழுமையாக அவங்க சீனாவுக்கும் நாங்கள் முழு சப்போர்ட் பண்றோம்னாங்க. அப்ப 2022-23 சீனா அந்த குறிப்பிட்ட பகுதியில இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் எவ்வளவு அப்படின்னா 2.16 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் 2022 இருந்து ஜனவரி 2023 வரைக்கும் குறிப்பிட்ட அந்த கொப்பியான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல 135 மெகாவாட் பவர் பிளான்ட் 180 மில்லியனும், அப்புறம் 770 கிலோ ஆயில் பைப்லைனும் அந்த பகுதியில் யுனான் அண்ட் சீனா ராக்கைன் இன் மியான்மர்ல அந்த பைப்லைன் பெரிய அளவுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பைப்லைன் இப்போ ரஷ்யாவிலிருந்து கொண்டு வந்தா கூட ஈஸியா சீனாவுக்குள்ள கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்துல இருக்காங்க. அப்ப 2014 இருந்து 2017 வரைக்கும் பெரிய அளவுக்கு இந்தியா மியான்மர் எக்கனாமிக் காரிடரை ட்ரை பண்றாங்க. அதுக்கு முன்னாடி மற்ற நாடுகளோட உதவிகள்லாம் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தாங்க. பட் அடுத்தடுத்த தடைகள் வரதுனால பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப இந்த சீனா மியான்மர் கிரைசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1700 கிலோமீட்டர் உள்ள ஒய் ஷேப்ல உள்ள அடுத்தடுத்து போகுது இல்லையா? இந்த 1700 ஒய் ஷேப்ல போறதுல ஒரு பெரிய ட்ரபிள் 1970 இருந்து 2017 வரைக்குமே வந்து மேஜரா அங்க யாருடைய ஆதிக்கம், அரக்கன் ஆர்மி வர்றதுக்கு முன்னாடி யாரோட ஆதிக்கம் அதிகமா இருந்தது அப்படின்னா ரோஹிங்யானுடைய ஆதிக்கங்கள் அதிகமா இருந்தது. அரக்கன் ஆர்மி தோணுனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா அவங்கள 17க்கு அப்புறம் நான் சொல்றேன், நான் ரொம்ப ஃபுல்லா அவங்க என்ன அவங்க புத்திஸ்னுடைய இராணுவம்னு சொல்ல முடியும். அந்த புத்திஸ்னுடைய இராணுவம் என்ன பண்றாங்க, ரொம்ப அவங்கள பார்த்தாவே பிடிக்காத ஒரு சுச்சுவேஷன். சந்தர்ப்ப சூழ்நிலையில ஆயுதங்களை கடத்திட்டு வரவங்களை மட்டும் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்ப அதிலே ஒரு சில ஆள் இவங்களுக்கு சாதகமா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்களை யூஸ் பண்ணிட்டு மீதியெல்லாம் வந்து ரொம்ப அடிச்சு துரத்துறது, கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஜுண்டா இராணுவம் வந்து இந்த அரக்கன் ஆர்மியை முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு இப்ப சீனா என்ன பண்ணாங்க, ஜுண்டா இராணுவத்தை வைத்து பெரிய அளவுக்கு ஓகே பண்ணாங்க. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பயங்கரமா கொண்டு வந்தாங்க. இப்ப மறுபடியும் அரக்கன் ஆர்மி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போகும்போது இப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம முக்கியமா கிளாரிஃபை பண்ண வேண்டியது, அரக்கன் ஆர்மிக்கு முதல்ல பெரிய அளவுக்கு ட்ரோன்ல இருந்து ஆயுத சப்ளை எல்லாம் பெரிய அளவுக்கு உதவியா இருந்தது யார் அப்படின்னா சீனா. ஏன் சீனா உதவியா இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அந்த பகுதியில நம்ம பைப்லைன் எல்லாம் உருவாக்குறதுக்கு பின்னாடி நாளைக்கு இங்க இராணுவமோ மீறி மாறி மாறி வந்தா கூட அந்த ரிபல் ஃபோர்ஸஸ் பர்டிகுலர் பகுதியில மட்டும் நம்ம கண்ட்ரோலுக்கு இருந்தாங்கன்னா நம்ம பைப்லைனை ஓரளவுக்கு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னா அரக்கன் ஆர்மி தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலும் இன்ன வரைக்கும் அவங்க நான் சீனாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லல, சீனாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட வரைக்கும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. சரி, இப்ப இந்த பிரச்சனையில என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும்னா ஏன் சீனா தனியார் ராணுவத்தை கொண்டு வராங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு விளக்கக்கூடிய மிக முக்கியமான வரைபடம் இப்ப நீங்க பாக்குறீங்களே இது. இந்த வரைபடத்துல இதுதாங்க ஒட்டுமொத்த மியான்மரனுடைய தற்போதைய சூழ்நிலையில. அதுல பச்சை கலர் மாதிரி இருக்குல்ல, பச்சை கலர், இன்னொரு உங்களுக்கு தெரிஞ்ச அது என்ன கலர், அது சம்திங், அந்த கலர் ஃபுல்லா ஜுண்டா ராணுவத்தோட கட்டுப்பாடு இருக்கு. சிவப்பு கலர் இருக்கு பத்தியா, அது வந்து பீப்புள் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிடிஎஃப் அப்படின்னா அவங்க ஒரு தனி கட்டுப்பாடு போல அங்கங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஏ வந்து அரக்கன் ஆர்மி இருக்கு, இவங்க தான் இப்போது இந்த பகுதியை முழுமையா பங்களாதேஷனுடைய முக்கியமான பகுதியும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்ப அடுத்து சீனாவுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க, சீனாவுடைய நேஷனல் ஆர்மி, சீனாவுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து இன்னொரு சிவப்பு கலர் ரொம்ப அடர் பகுதியில இந்த அரக்கன் ஆர்மி பக்கத்துல இருக்காங்க. அடுத்து கேஏஏ இருக்காங்க, டிஎன்எல்ஏ இருக்காங்க, எம்என்டிஏ இருக்காங்க, எஸ்எஸ்பிபி இருக்காங்க, ஆர்சிஎஸ்எஸ் இருக்காங்க. இந்த மாதிரி பல குரூப்புகளா மியான்மர்ல வந்து அங்கங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த குரூப்பையும் இந்த ராணுவ போர்ஸ், தனியார் ராணுவ போர்ஸ் வந்து அரக்கன் ஆர்மிக்கு எதிராக தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அங்க 30 பிரிவுக்கு மேல இருக்கு. அந்த 30 பிரிவையும் அடிச்சு தும்சம் பண்ணி ஒழிச்சு எல்லாத்தையும் சீனாவுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள போதும்னு ஆயிடும். ஏன்னா சீனா இன்வெஸ்ட் பண்ண தொகை எவ்வளவு, 2.16 பில்லியன். அது வந்து 2023 வரைக்கும். இப்ப கிட்டத்தட்ட
3 பில்லியனுக்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட பைப்லைன் மீதி மியான்மர்லக்கான இன்வெஸ்ட்மெண்ட், பவர் ப்ரொடக்ஷன் மீதி எல்லாத்தையும் வந்து, ஏன்னா அவங்களோட ஒட்டுமொத்த காரிடரும் வந்து மினிமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்கன்னா, அரகன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு 2 ஆங்கிள், ஒன்று பங்களாதேஷுக்கான நெருக்கடிகள் மறைமுகமாக உருவாக்கப்படுகிறது. பங்களாதேஷுக்கான நெருக்கடிகள் மறைமுகமாக உருவாக்கப்படுகிறதுனா அடுத்தடுத்த எல்லை பகுதிகளை மேற்கொண்டு உருவாக்குறாங்க. அந்த எல்லை பகுதிகள் உருவாக்க அங்க பங்களாதேஷுக்கு பெரிய ட்ரபிள். இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகத்தை நான் விளக்குறேன். நான் ஏன் இது பங்களாதேஷுக்கு பெரிய ட்ரபிள்? இன்னொரு ஆங்கிள் சீனா வந்து இப்போது நிலைமைக்கு என்னதான் தனியார் ராணுவம் உருவாக்கினாலும் அரகன் ஆர்மி வந்து இப்போதைக்கு வந்து அவங்க கை வைக்காததுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அரகன் ஆர்மி டவுன் ஆனாங்க அப்படின்னாங்கன்னா அமெரிக்கா ஓடி வந்து நேரா ரோஹிங்கியாவோட ரெஃப்யூஜியஸை அந்த ஸ்டேட்ல முழுமையா, ராக்கேன்ற ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுல முழுமையா உட்கார வச்சுடுவாங்க. அப்படி அவங்கள உட்கார வச்சிட்டாங்கன்னா சீனா பல பில்லியன் செலவு பண்ண தொகை வந்து வேஸ்டா போயிடும். அதனாலதான் இடையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா ரொம்ப ஃபுல் பிளஜ்டா இருப்பாங்க. குறிப்பா ரோஹிங்கியா ரெஃப்யூஜிஸுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுன்ற மாதிரியான பெரிய அளவுக்கு உதவி பண்ணுவாங்க. இப்ப பங்களாதேஷை முழுமையா யூனுஸ் அவர்கள் முழுமையா அமெரிக்காவுடைய கைப்பாவையாக அவர் ஆமானா ஆமான்னுவாரு, இல்லைன்னா இல்லைன்னுவாரு. அப்ப முழுமையா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவரோட கட்டுப்பாட்டுல வச்சு இவங்களை முழுமையா அந்த ஏரியாவுக்குள்ள குறிப்பிட்ட அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும், அதாவது சீனானுடைய சிஎம்இசின்னு சொல்லுவாங்க, சீனா மியான்மார் எக்கனாமிக் காரிடரை ஃபெயிலர் பண்ணணுன்றதுக்காகவே அமெரிக்கா பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இந்தியாவுக்கு இன்னொரு பக்கமா இருந்தா கூட பங்களாதேஷை வைத்து அங்க இருக்கக்கூடிய ரோஹிங்கா வைத்து பெரிய அளவுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கப்பட்டு இவங்களுக்கு எதிராக திசை திருப்பலான்னு நினைக்கிற ஃபைனல் ஸ்டேஜில் இங்க எதிராக மாறிடுச்சு. இப்ப எதிராக மாறினதுனால இப்ப சீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை வைத்து இன்னும் கொஞ்சம் மியான்மர்ல ட்ரபிள் கொடுக்கணும், மியான்மர்ன்ற மாதிரி பங்களாதேஷ்ல கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ யார் காய் நகர்த்தி என்ன நடக்க போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எது எப்படியோ சீனானுடைய முயற்சிக்கு இந்த தடவை சீனா வந்து இந்தியா எதிர்ப்பா நிற்குமா அப்படின்னா எதிர்ப்பா நிற்காது. அரகன் ஆர்மிக்கு லைட்டா உதவி பண்ணுவதற்கான காலநிலை சூழ்நிலை தெளிவாக தென்படுகிறது. ஸோ இனி அடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கும்ன்றதை விட அமெரிக்கான்னு வந்து பாருங்க, இந்தியாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1643 கிலோமீட்டர் பக்கம் மியான்மருடைய எல்லை பகுதியை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த 1643 கிலோமீட்டரும் ஃபுல்லா ஃப்ரெஞ்சு வந்து அவசரமா போட்டு ஃபுல்லா தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த முக்கோண காதல் கதையில அமெரிக்கா அந்த அகதிகளை வைத்து பெரிய அளவுக்கு அந்த ராக்கன் ஸ்டேட்டை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஃபெயிலர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. சீனா என்ன பண்றாங்க, ஜுண்டா ராணுவத்தையும் ஒரு பக்கம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் அரகன் ஆர்மியை வைத்து பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியும் ரோஹிங்கா வந்து அடிச்சு துரத்தணும் அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம், ஈஸியா பார்த்தலாம்னு நினைக்கிறாங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, தொடர்ந்து சமீப காலமாக இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கான ஒரு தொந்தரவுகள், தலைவலிகள், அங்க இருக்கக்கூடிய தாக்குதல்கள், இது எல்லாம் வந்து பங்களாதேஷனுடைய வசனம் இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கிறது. ஸோ அவங்க மக்களோட நன்மையை விட மற்றது என்ன இன ரீதியான பெரிய பிரச்சனையை கிளப்புறது அதிகமா இருக்கிறதுனால ஸோ இதை தள்ளி நின்று அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதற்கு தான் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னேன். 75வது வருட அந்த டிப்ளமசியினுடைய கொண்டாட்டத்தை இந்தியாவும் சீனாவும் மிகப்பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டுடைய சைன் வந்து அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போவதற்கான நிறைய வாய்ப்புகள் தென்படுகிறதுன்றாங்க. அந்த வளர்ச்சி வந்து இதையும் குறிக்கலாம். இப்ப நம்ம இன்னொரு ஆங்கிள் என்ன எடுத்துக்கலாம்னா, சீனானுடைய தனியார் ராணுவம் பிரஷர் கொடுக்க இந்த அரகன் ஆர்மியோட நெருக்கடிகள் உள்ள பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பகுதியை மேக்சிமம் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அது இன்னும் பெரிய ட்ரபிள் ஆயிடும் அவங்களுக்கு. இன்னொரு ஆங்கில சீனா எப்படி எடுப்பாங்கன்னா, இப்ப தனியார் ராணுவத்தை கொண்டு வந்து நெருக்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்படியே அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் இன்னும் பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியும் சேர்த்து கொஞ்சம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்றது, இந்த குர்திஸ் ரீஜியன்னா
நான் ஏன் திடீர்னு சம்பந்தமே இல்லாம இங்க கொண்டு வந்து சேர்த்துறேன்னா அது நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு துருக்கி வந்து பெரிய திட்டத்தில் இருக்காங்க. அங்க சிரியாவில் குர்தீஸ் மீது பெரிய தாக்கல் நடத்துவதற்கு ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தில் இருக்காங்க. அதை அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. போர் நிறுத்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த வரைபடத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த தாக்குதலுக்கான திட்டங்களை வகுத்திருக்காங்க. நேற்று மட்டும் வந்து 8 தாக்குதலுக்கு மேல நிகழ்த்தி இருக்காங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட பகுதியை, அதாவது சிரியானுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து ஆல்ரெடி துருக்கியினுடைய இராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு சிரியாவை முழுமையா நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்க வேண்டிய இன்னொரு நிலைமையும் இருக்கிறது. அதே மாதிரிதான் இப்ப சீனாவும் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பங்களாதேஷ் எல்லை பகுதியை ரோஹிங்கா மூலியமா பெரிய ட்ரபுள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அரக்கன் ஆர்மி, அவங்க ஏற்கனவே தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள், அவங்க எப்படி போய் அடிச்சா நமக்கு என்ன, எந்த பிரச்சனைனா நமக்கு என்ன, அவங்க போறாங்க அந்த எல்லை பகுதியை பிடிச்சிக்கிறாங்கன்னா நம்ம இங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சீனா நினைக்கலாம். இதனால இந்தியா என்ன நினைக்கலாம், பங்களாதேஷை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த முக்கோண காதல் கதையில எங்க என்ன நினைச்சாலுமே ஒரு இடத்துல ட்ரபிளா இருக்கும், பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃபைனலா இந்த வீடியோவோட மிக முக்கியமான நிறைவு பகுதியில இஸ்ரேல் தொடர்ந்து எந்த ஒரு சீஸ்பயருடைய அக்ரிமெண்ட்டும் அவங்க கண்டுக்கலன்றாங்க. அதாவது இன்று லெபனான்ல மிக முக்கியமான பகுதி ஒரு மசூதி மீது மறுபடியும் தாக்கல் நடத்தப்பட்டதா சொல்றாங்க. இந்த பக்கம் காசாவுக்குள்ளார இன்று நடத்தப்பட்ட தாக்குதல்ல 22 பேர் இறந்து போனதா சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா சிரியானுடைய எல்லை பகுதியில இது வரைக்கும் 368.3 ஸ்கொயர் கிலோமீட்டர் மேல அந்த டெரிட்டரியை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. 2025 எண்டு வரைக்கும் நாங்கள் எந்த பகுதியை விட்டு வெளியேற மாட்டோம், அது வரைக்கும் எங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், தொடர்ந்து நாங்கள் முன்னேற தான் செய்வோம் அப்படின்னு இறுதியா மவுண்ட் ஹெர்மன்ற பகுதியிலிருந்து நெதன்யாகு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு காசா பகுதியிலிருந்து அடுத்தடுத்த மக்களை வெளியேற சொல்லி தாக்கல் நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தைகள் நெருங்குதுன்னு ஒரு பக்கம் சொன்னா கூட இஸ்ரேலின் மூர்க்கத்தனமான தாக்குதல் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். முன்பு இருந்த தாக்குதலை விட சமீப காலங்களாக அமைதி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேல் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அடுத்தடுத்த தாக்குதல்களை பெரிய அளவுக்கு நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறது. ஏமன் மீது, குறிப்பா எமினி ஹவுதிகள் மீது அமெரிக்கா தாக்குதலை 2 முறை நிகழ்த்தி இருக்கிறது. மேபி இன்று இரவோ நாளையோ பெரிய தாக்கல் நிகழ்த்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் தென்படுகிறது. அதுக்கான திட்டங்களை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபைனலா ஒரே ஒரு விளையாட்டு செய்திகள். இந்த விளையாட்டு செய்திகளில் ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனில் இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் டான்பாஸ், கிரீமியா இந்த பகுதியை வந்து ரீடேக் பண்ற அளவுக்கான ஸ்ட்ரென்த் எங்க கிட்ட இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனா அந்த டெரிட்டரியை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல, ஜனவரி 20 வரைக்குமா இல்லை ஜனவரிக்கு அந்த பக்கம் வரைக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ ரஷ்யா பயங்கர கடும் கோபத்தில் இருக்காங்க. அவங்கள முக்கியமான இராணுவ பிரிகேடர் ஒருத்தர், லெப்டினன்ட் ஜெனரல் ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டதின் விளைவாக பயங்கரமான ஒரு திட்டத்தில் இருக்காங்க. அதற்கான விளைவுகள் பெரிய தாக்குதலாக இருக்கும்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து நேட்டோ நாடுகள் உக்ரைனை மையமாக வைத்து ரஷ்யானுடைய மிக முக்கியமான நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை தகர்க்கிறதுலேருந்து அடுத்தடுத்த சித்து வேலைகளை செய்து ஒரு பெரிய அளவுக்கு டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார், ஸோ மச். நன்றி, வணக்கம்.